சதுர்த்தி ஃபாஸ்டிங்கை வந்து எப்படி பிரேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் அண்ட் க்ரீன் கிரேப்ஸ். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நான் என்ன சவுத் இந்தியன் மீல் சாப்பிட்றேன் அப்படின்றத காட்டுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காலையிலேயே குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வெயிலில் போயிட்டு வந்தேன். அதுதான் ஃபேஸு ஹேர்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரிஸியாக இருக்குது, பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம என்ன லஞ்ச் அப்படின்றத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். வெண்டைக்காய் சாம்பார், மாங்காய் பச்சடி அண்ட் தென் வந்து அப்பளம் இருந்தால் மட்டும்தான். அப்பளம் வத்தல் இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு வந்து ரைஸே இறங்கும், இல்லைன்னா இறங்காது. எப்படி வந்து ஆம்லெட் அந்த மாதிரி இருந்தால் இறங்குமோ அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக என்னால் எக்கு செய்ய முடியாது. எங்கள் அம்மாவோட சாம்பார் வந்து எப்படின்னா ஆனியனே இல்லைனா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியனே போட மாட்டோம். எப்பயுமே வந்து ஆனியன் ஆட் பண்ணால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எங்கள் அம்மா வந்து ஆனியனே இல்லாமையும் சாம்பார் சூப்பராக வைப்பாங்க. அந்த காலைல ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதை பிரேக் பண்ணிட்டு சாப்பிடும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அல்டிமேட்டு. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பளத்துக்கு கீழே தான் அந்த பாயசம் இருக்குது. ஆக்சுவலி கேரமலைஸ்ட் பாயசம் தான் பண்ணலான்னு ஒரு பிளானு. அரிசி போட்டு கேரமலைஸ் பண்ணி பாயசம் பண்ணலான்னு. எனக்கு அது வந்து ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த ப்ரௌனிஷ் கலராக வரதுனால அதுதான் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் வந்து ஏன் சொதப்பிச்சு, அந்த கலரே ஏன் வரலன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு வந்து தெரியல. சேமியா போட்டு அரிசி போடல, அதுக்கு பதிலாக சேமியா போட்டு பண்ணியாச்சு. இல்லை அல்டிமேட்டே என்னன்னா எனக்கு வந்து பாயசமாக இருக்கட்டும் சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் அதில் வந்து அப்பளம் வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்பளத்தை நல்லா நொறுக்கி போட்டு ஸ்பூன்லலாம் நொறுக்குனா கண்டிப்பாக செட் ஆகாது. ஃபோன் யூஸ் பண்ணமேன்றதுக்காக தான் நான் வந்து ஸ்பூன் இது பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து நல்லா கையால் நொறுக்க பிசைஞ்சிட்டு தான் வந்து அப்பளத்தை உடச்சிட்டு தான் வந்து சாப்பிட்ருப்பேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னைக்கு ஃபாஸ்டிங், சதுர்த்தியோட ஃபாஸ்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கோயிலில் போய் சாந்தமாக சாமி கும்பிட்டுட்டு நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம குட் பேட் அக்லி மூவிக்கு தான் போக போகிறோம். பாய். சூடாக இருக்குது.